ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கருவண்டு கற்றுத்தரும் பாடம். பம்பிள் பீ என்பது கருவண்டை விட சற்று பெரியதான ஒரு வண்டாகும். அதை ஆப்பிரிக்க காடுகளில் அதிகம் காணலாம். அதன் உடல் மிக பருமனானது, ஆனால் சிறகுகளோ மிகச்சிறியவை. அவ்வளவு பெரிய உடலையுடைய வண்டு சிறிய சிறகுகளின் உதவியுடன் பறப்பது விஞ்ஞான ரீதியாக இயலாத காரியம் என்று சில விஞ்ஞானிகள் கூறினார்கள். அதற்கு காற்றழுத்த விதிகளின்படி அவர்கள் விளக்கமும் தந்தார்கள். அவர்களின் விளக்கங்களை அறிஞர்கள் புகழ்ந்தார்கள். சிறந்த விளக்கமளித்த விஞ்ஞானிக்கு நோபல் பரிசும் பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அந்த பம்பிள் பீ பறந்து கொண்டுதான் இருந்தது. சிலர் அதன் காரணத்தை அறிய முயன்றனர். அவர்கள் கூறிய காரணம் இதுதான்: அந்த வண்டின் சிறகுகள் சிறிதாக இருந்தாலும் அது சிறகுகளை அதிக வேகமாக அசைப்பதால் அதன் கனமான உடலை தூக்கி கொண்டு பறக்க முடிகிறது. நம் திறமை குறைவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தினால் நாமும் சாதிக்கலாம் என்று கருவண்டு நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது. அடுத்த பதிவிலே இன்னொரு சுவையான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.